இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது கார் பார்க்க போனதோட பார்ட் 2 வீடியோ தான். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நம்ம எந்த ஷோரூம் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டாட்டா தான் போயிருந்தோம். இந்த வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிகார்னு சொல்லி இருந்தது. டீ போர்டுக்காக எக்ஸ்பிரஸ் டீன்னு மாற்றி விட்ருந்தாங்க. இதுலேயுமே நமக்கு எதுவுமே உள்ளே வராது, வெரி பேசிக் வேரியண்ட்டு தான் அது. நம்ம எதுவுமே இதில் எதிர்பார்க்க முடியாது. இதில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, மற்ற வண்டியாக கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி டேங்க்கு டியூவல் டேங்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் அதில் ப்ளஸ்ஸு. முன்னாடி பார்த்தீங்கன்னா டீ போர்டுனா ஒரு காலத்தில் வெறும் டாட்டா மட்டும் தான் இருந்துச்சு, இண்டிகோலாம். இப்போ ஆனால் டாட்டாவில் பெருசாக வெஹிக்கிள் எதுவுமே கிடையாது டீ போர்டில். இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் அந்த சியரா நின்றுட்டு இருந்தது. அந்த வண்டியை கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த வண்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி மாதிரி இருக்குது, ஆனால் ரியல்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா மசிலாக பெரிய கார் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அந்த பூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நெக்ஸாலேருந்து XL6 எடுத்து வந்திருந்தாங்க ஆட்டோமேட்டிக்கு. நான் ஆல்ரெடி XL6 ஓட்டியிருக்கேன். நம்ம சித்தப்பாட்ட மேனுவல் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் எடுத்து வந்திருந்தாங்க. அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வராது. ஸோ தேர்ட் ரோவில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ரெண்டு உங்களுக்கு ஏசி வென்ட்டு ஓப்பனிங் வரும். ஓகே, இதில் இல்லை. ஸோ அதில் வரும். நம்மளோட சீட் வந்து இந்த மாதிரி இருக்காது, ஃபேப்ரிக்கில் இருக்கும். ஸோ இதில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் ஃபேப்ரிக் சிஎன்ஜி போட்டோம்னா ஃபுல்லாக இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோரேஜ் சிஎன்ஜி கேன் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்டு மட்டும் தான் வரும், நமக்கு 3 சீட்டர் கிடைக்காது. அது வெளியே தான் ஆல்ட்ரு பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரி நான் அப்படியே ஒரு டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன வண்டி வாங்கலானே கன்ஃபியூஷனாக இருக்குது. 7 சீட்டர் வாங்கலாமா 5 சீட்டர் வாங்கலாமான்னு. சிலர் என்ன சொல்கிறாங்க வண்டியே வாங்க வேணான்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.